பேசிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு உங்ககிட்ட பேசுறத நிப்பாட்டிட்டாங்களா? தினமும் உங்க கூட 24 மணி நேரம் கால் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தவங்க தினமும் நீங்க வச்சாலும் அவங்க வைக்க விடாம நீங்க பேசுங்க, என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, எங்க இருக்கீங்க அப்படின்னு உங்க கூட 24 மணி நேரம் டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்லயே இருந்தவங்க திடீர்னு உங்க கூட பேச்சுவார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு இப்ப மொத்தமா குறைச்சிட்டாங்களா? உங்களை அவங்க தேடுறது இல்லையா? ஆனா நீங்க அவங்கள தேடிக்கிட்டு தானே இருக்கீங்க. இதுக்கு காரணம் நான் சொல்லட்டுமா? உங்களை தேடுற இடத்துல உங்களை அவங்க தேடலைன்னா அவங்களுக்கு வேற ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். உங்களோட இடத்த ஃபுல் பண்றதுக்கு இன்னும் ஒருத்தவங்க வந்துட்டாங்க. இந்த உலகத்துல உண்மையா அன்பு வைக்கிற யாரோட அன்புமே அதுக்கான மதிப்பு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது. பொய்யான அன்பு யாரு வைக்கிறாங்களோ அவங்கள தேடி போய் அவங்க கிட்ட பொய்யான அன்பு வைக்கிறவங்கள்ட்ட மட்டும் இப்போ உண்மையான அன்பை கொடுக்குறாங்க. அவங்களோட பாசம் காட்டுறாங்க, அக்கறை காட்டுறாங்க, அவங்க கூட காலில் கடந்து செருப்பா தேயிறாங்க. ஆனா உண்மையா அன்பு கொடுக்குற யாருக்கிட்டையுமே உண்மையா நிக்க மாட்டேங்கிறீங்கல்ல. உங்களுக்கெல்லாம் உண்மையா நேசிக்கிற ஒருத்தவங்க கடவுள் கொடுக்குறாருன்னா அதை உங்களுக்கு கரெக்டா உங்க கையில வச்சுக்க தெரியல. ஏன் தெரியுமா? உங்ககிட்ட தங்கம், வைரம், வைடூரியம் இதெல்லாம் இல்ல, அதுக்கும் மேல ஒரு பொக்கிஷத்தை கடவுள் உங்க கையில கொடுத்துருக்காரு. அவங்கள கூட உங்களால பாத்துக்க முடியலங்கும் போது இந்த இடத்துல யாரு அன்லைக்கி நீங்க நினைக்கிறீங்க? விட்டுட்டு போனாங்களே, இப்ப நீ ஒருத்தவங்களை ஃபுல் பண்றேன்னு அவங்க தான் அன்லைக்கி, நீங்க அன்லைக்கி இல்ல. தயவு செஞ்சு சொல்றேன், அழுகாதீங்க. கண்ணை தொடச்சிக்கிட்டு எதை நினைச்சு கவலைப்படாம இந்த வாழ்க்கையில நம்ம தான் நமக்கான வாழ்க்கையை வாழணும். யாரும் நம்ம கூட வாழ மாட்டாங்க. இந்த உலகத்துல நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கண் விழிச்சு யாரு ஏமாத்துறா யாரு பொய் சொல்றான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும் வாழ்க்கைய